டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டு பெண்களுக்கு காலையில் பரபரப்பான நேரத்தை எளிமையாக ஈஸியாக முடிக்கிறதுக்காக சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். காலையில் நேரங்களில் நிறைய வீடுகளில் கிரேவி ரெடி பண்ணுவோம். மதியம் சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்காக காளான் கிரேவி, உருளைக்கிழங்கு கிரேவி, இந்த மாதிரி நிறைய கிரேவி ரெடி பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு கிரேவிக்குமே ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக சேர்த்து வதக்கி அரைச்சி செஞ்சு ரெடி பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பேஸ் கிரேவி, இந்த ஒரு கிரேவி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அது கூட இந்த கிரேவியை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி கலந்து வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிரும். இந்த அருமையான ஈஸியான பேஸ் கிரேவியை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் எல்லா கிரேவிக்கும் பண்ணுற மாதிரி ஒரு மசாலா பேஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 100 ml சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 100 ml சமையல் எண்ணெய், உங்கள்கிட்ட எது எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா மசாலா எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 2 அன்னாச்சி பூவு, கொஞ்சமாக கிட்டத்தட்ட இது ஒரு 2 கிராம் அவ்வளோதான் இருக்கும் பட்டை. பிரிஞ்சி இலை கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 1 டீஸ்பூனு கிராம்பு. எண்ணெய் சூடான உடனே நம்ம மசாலா பொருட்களை உள்ளே போட்டுடலாம். அப்படியே மசாலா பொருட்கள்லாம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு எண்ணெயில். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம், உதுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் 1/2 கிலோ வெங்காயம் அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ எல்லா கிரேவியும் பண்ணும்போது பேசிக்காக நம்ம ஒரு கிரேவி பண்ணுவோம்ல, அந்த பேசிக்காக அந்த கிரேவி பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்படின்னா அப்பப்போ என்னென்ன கிரேவி பண்ணணும் அப்படின்னா அதில் எவ்வளோ எடுத்து போடணும், போட்டு அந்த கிரேவி எப்படி பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இன்றைக்கி டீஸ்பூனு இதே டீஸ்பூனில் தான் நான் எல்லா அளவும் சொல்ல போகிறேன். இதில் ஒரு 4 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சம அளவில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனு தூளுப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் அந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு அடுத்து இந்த பிளேட்டில் 1 கிலோ தக்காளியை எடுத்து நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 1 கிலோ தக்காளி. இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. தக்காளியும் நமக்கு நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு. இடையில நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். கலந்து விட்டுட்டே நல்லா இன்னும் கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மசிய விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிடணும். நல்லா குளிர வச்சுட்டு தான் நம்ம இதை அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா ஆறிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு ஆறின உடனே இது நிறைய இருக்கிறதுனால நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் 2 தடவையாக நம்ம இதை அரைக்கணும். பாதி பாதியாக போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா பேஸ்ட்டை அரைச்சாச்சு. தனியாக ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம 2வது ரவுண்டும் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதில் ஜாரை வலிச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம். அடுத்து அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சுட்டு ஒரு 50 ml சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் லேசாக சூடான உடனே ஒரு 6 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாயிருந்தா லேசாக சூடானாலே போதும். இப்போ இந்த லேசான அந்த சூடில் வத்தல் பொடியை போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த அளவு கலந்தால் போதும். கலந்துட்டு அடுத்து ஒரு 6 டீஸ்பூனு மல்லித்தூள், அடுத்து 1 டீஸ்பூனு கரம் மசாலா, அடுத்து 1 டீஸ்பூனு மஞ்சத்தூள், அடுத்து 1 டீஸ்பூனு சீரகத்தூள். அவ்வளோதான் மசாலா. அவ்வளோதான். இதையும் சேர்த்துட்டு அந்த லேசான சூடில் அந்த எண்ணெயிலேயும் இந்த மசாலாவை பிரட்டி விடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா அந்த மசாலாவை போட்டு ஒரு பிரட்டி விடுங்க. ஒரு 1 நிமிஷம் பிரட்டினா போதும். அதாவது உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டாலே போதும். நமக்கு இப்போ எண்ணெயே தெரியாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே வலிச்சிட்டு சேர்த்துருங்க. அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வேண்டாம். சேர்த்துட்டு இப்போ மசாலாவோடு சேர்த்து இந்த பேஸ்ட்டை நல்லா கலந்து விடுங்க. கீழே இருக்க மசாலாவும்
நம்ம போட்டிருக்க பேஸ்ட்டையும் நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனாக வரும். இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா மசாலா கெட்டியாக இருக்கிறதுனால அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷமாவது இந்த மசாலா நமக்கு நல்லா வெந்து கெட்டிப்பட்டு வரணும். இப்போ விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேவும் இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதை வாங்க ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்து வச்சுட்டு ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம முங்க தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியேவும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அந்த அளவுக்கு நைஸான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம எல்லாத்தையும் வலித்து கிரேவியில் சேர்த்துருங்க. ஜார் எதுவும் கழுவி ஊற்றிட வேண்டாம். அப்படியே சும்மா வலித்து மட்டும் ஊற்றுங்க. அவசரமாக காலையில் எங்கெங்கேயோ கிளம்பி போயிட்டுருப்போம், வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நம்ம ஒரு பேஸ் கிரேவியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த பொருளை வச்சு நம்ம இதை சேர்த்து ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். நல்லா கலந்து விட்ருங்க. பேஸ்ட்டை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ முந்திரி பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பூரா சுண்டி நல்லா சூப்பராக மசாலா திக்காகி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு திக்கான ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடணும். அருமையாக தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இப்போ இந்த மசாலாவில் இருந்து நம்ம எப்படி ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்து சின்னதாக ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடான உடனே ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம மசாலா அந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை மட்டும் போட்டு அந்த சூடான எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த கிரேவிக்கு தகுந்தாப்பில் உப்பு மட்டும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். நம்ம பேசிக்காக அந்த பேசிக் மசாலாவில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அது கம்மியான அளவில் தான் சேர்த்துருப்போம். அதனால் ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்தாப்பில் மட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். இதுக்கு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நமக்கு எண்ணெயிலே ஒரு 3/4 வாசி பதத்துக்கு நல்லா வெந்துடணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சொரிஞ்சு வெந்துடணும். வெந்த பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். 2 குழிக்கரண்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய அளவு ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நமக்கு இன்றைக்கி உருளைக்கிழங்கு கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம மசாலா எடுத்து இந்த வெங்காயம் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ மசாலா கொஞ்சம் வெங்காயம் அவ்வளவுதான் நம்ம வச்சுருக்கோம். அடுத்து நம்ம என்ன கிரேவி பண்ண போகிறோமோ அந்த பொருளை மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதனால் நமக்கு சீக்கிரம் ரெடி ஆயிரும். போட்டு அந்த வெங்காயத்தோட மசாலாவை போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு இதில் ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை அப்படியேவும் நல்லா கலந்து விடுங்க. மசாலாவை போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ சூப்பரான ஒரு கிரேவி கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிரேவி வந்த உடனே 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி பன்னீர் மாதிரி நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துருவோம். கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன். நம்ம இது ஏற்கனவே வேக வைக்காதில்லை, அப்படியே பச்சை உருளைக்கிழங்கு தான். அப்படியே நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவிலே நமக்கு இந்த உருளைக்கிழங்கு பூரா துண்டுகள்லாம் நல்லா வெந்து வரணும். மீடியத்தில் வச்சுட்டு மசாலா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கிரேவி பண்ணிவிட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கை போட்டு தான் நம்ம மசாலா கிரேவி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் காளான் பண்ணிக்கலாம், பன்னீர் பண்ணிக்கலாம், சிக்கன் மட்டன் பண்ணிக்கலாம். என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல சேர்த்து பண்ணிக்கலாம். அந்த ஒரு பேஸ் மசாலா தான் இன்றைக்கி ரெடி பண்ணி அதுலேருந்து நம்ம இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 8 நிமிஷம் ஆச்சு. 8 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விடுங்க. மல்லித்தலை நம்ம அந்த கிரேவி பண்ணும்போது செய்ய வேண்டாம். நம்ம என்ன பொருள் செய்கிறோமோ அப்போ மட்டும் மல்லித்தலை சேர்த்தா போதும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு மசாலா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மசாலா போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான், பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையான கிரேவி தான் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணும்போது அந்த பீஸ் நல்லா பன்னீர் மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்.